ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டுக்கு இந்த பூனை ரெகுலராக வரும். இந்த பூனையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த பூனை வந்துட்டு இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததுலேருந்தே வந்துக்கிட்டுருக்கு. என்னன்னு தெரியல, நாங்கள் வந்தாலே கொஞ்சம் பாவம் பக்கத்துலேயே வந்து நிற்கும், மியான்னு கத்தும். நாங்களும் வந்துட்டு சரி ஃபஸ்ட் டைம் பால் வச்சோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தினமும் காலையில் நைட்டு 2 ஷிஃப்ட்டும் சார் வருவார். வீட்டு வாசலில் வந்து உக்காந்துட்டு மியான்னு கத்துவார். பால் வற்றா சமத்தாக குடிப்பாங்க. ரொம்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம பசி போல் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டார். அவர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அவர் மீசையெல்லாம் வேறு க்ளீன் பண்ணுவார் பாருங்க, அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அப்படியே ஃபுல்லாக பால் குடித்ததுக்கப்புறமேட்டு இப்படி நம்ம தடவி விட்டால் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து தடவிடுங்கன்ற மாதிரி நம்ம கை இருக்க பக்கத்துலேயே வந்து நிற்பான். அதுக்கப்புறம் சேர்லலாம் போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் விளையாடிட்டு வருவார். திருப்பி நம்ம தடவிக்கிட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து உக்காண்டிப்பார். ரொம்ப சமத்தான பூனைங்க. ஆனால் நாங்கள் இது வீட்டில் வளர்க்கல, வெறும் பசிக்கு மட்டும் நாங்கள் பால் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவன் வெளியே போயிடுவான். எப்போ பசிக்குதோ அப்போ வந்துட்டு அதான் காலையிலையும் ஈவினிங்கும் வந்துட்டு கரெக்டாக பால் குடிச்சிட்டு கிளம்பிடுவான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக நம்மக்கிட்டேயே வருது. என் பையன் யுகா அவன் கூட ரொம்ப நல்லா விளாடுவான். எவ்வளோ அழகாக பாருங்களேன், போயிட்டு வருது சேருக்கடியில். நம்ம மைண்டு ரிலாக்ஸேஷன் இல்லாதப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். சார் பால் குடிச்சிட்டார் இல்லைங்க, கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. நைட்டு வேறு ஆயிடுச்சா, அதனால் எங்கே இதுக்கப்புறம் வெளியே போடுறது. பால் குடித்தாச்சு, வயிறும் ஃபுல்லாகிடுச்சு. நம்மளும் லைட்டாக ஒரு மசாஜும் போட்டாச்சு. சரி அப்படியே ஃப்ளாட் ஆயாச்சு. பாருங்களேன் எப்படி படுத்துக்கிட்டு இருக்கான். நல்லா படுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பாருங்க, பாலை டச் பண்ணி விளாட வச்சா பால் விளாடலை, அவருக்கு மூடு இல்லை, இல்லைன்னா பால் விளாடுவான். பாருங்கள், நாங்கள் அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சார் ஓரமாக போய் உட்காந்து படுத்து தூங்கிட்டாரு. பாருங்கள், பாய்.